ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே கிளம்பியிருக்கோம்னா நம்ம எங்கள் அக்கா வீட்டுக்கு இருமுடி கட்டுறதுக்கு அங்கேருந்து வந்துக்கிருக்காங்க. அதனால் இன்றைக்கி இருமுடி வீட்டில் வச்சு கட்டுறாங்க. தம்பிக்கு சபரிமலைக்கு போகிறான்னு, அதனால் இன்றைக்கி கட்டுறாங்க. நாளைக்கு கோயிலுக்கு கிளம்புறதுனால இப்போ நம்ம அங்கே கிளம்பியிருக்கோம். இப்போ நம்ம எங்கள் அக்கா வீட்டுக்கு கிளம்புறதுக்காக ரெடியாக இருக்கோம். அப்புறம் வீட்டை ஃபுல்லாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா சரமாக தொங்க விட்டு சாமியை சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அது கடைசியில் காமிக்கிறேன். இப்போ அவங்க வந்துட்டாங்க. அவங்க வந்ததுனால எல்லோரும் வரிசையில் அந்த இதில் உட்காந்துருந்தோம். அதாவது நின்றுக்கு இருந்தோம். அவங்க உட்காந்துருந்தாங்க. அவங்க 2 பேர் வந்திருந்தாங்க. 2 பேர் வீட்டில் தான் இருமுடி கட்டுவாங்களாம். இந்த வட்டம் அப்படி கட்டுறோம் அப்படின்னாங்க. இல்லாட்டி கோவிலில் தான் கட்டுவாங்களாம். அதனால் இந்த வட்டம் அப்படி கட்டுறோம் அப்படின்னா சொன்னாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 2 மணிக்கு கட்டினாங்க. தம்பிக்கு மேலே உள்ள தம்பிக்கு 2:30க்கு கட்டினாங்க. அரை மணி நேரம். ஆனால் அரை மணி நேரத்தில் கட்டணுங்க. ஒரு வீட்டுக்கும் போய் கட்டணும் இல்லையா அவங்க. அதனால் அவங்க கட்டுறதுக்கு வந்திருந்தாங்க. இங்கே பார்க்குற வீடியோ தான். ஒரு தட்டில் துணுரை போட்டு சூடத்தை வச்சு இது நான் இருமுடி கட்டி முடிக்க தாண்டி அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஒரு தாம்பழத்தட்டு கேட்டு அதில் நம்ம பச்சரிசி இருக்கு இல்லையா, பச்சரிசியை போட்டு வச்சுக்கிட்டாங்க. பச்சரிசியை போட்டு வச்சுட்டு அது மேலே தான் அந்த தேங்காய் எல்லாமே செய்வாங்களாம். அப்புறம் அந்த தேங்காவை எடுத்துட்டு அந்த தேங்காய்க்குள்ளே ஒரு சின்ன இரும்பு கம்பி மாணிக்கு இருந்தது. அந்த இரும்பு கம்பியை வச்சு தான் ஓட்டை போட்டாங்க. அது அந்த வீடியோவில் வரும், உங்களுக்கு பாருங்கள். அந்த இருக்குது பாருங்கள், அந்த தான் அதை வச்சு ஒரு ஓட்டை போட்டு சின்னதாக தான் இருந்தது, ரொம்ப பெருசாகவும் இல்லை. அந்த ஒரு கண்ணில் எடுத்து ஓட்டை போட்டாங்க. அந்த தண்ணியை அப்படியே வெளியே எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. அவன் தலப்பா அந்த இன்னும் கட்டியிருக்கான்ல இலையில், அது கட்ட சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கட்டின பிறகு தான் ஒன்று ஒன்றா நடந்தது. அப்புறம் இந்த இப்படி முட்டி போட்டு உட்கார சொன்னாங்க. அந்த தண்ணியை எடுத்துட்டாங்க வெளியே. எடுத்துட்டு ஒரு சின்ன சங்கு இருந்ததுங்க. சங்கில் நெய் ஒரு வாளியில் கொண்டு வந்திருந்தாங்க. நல்ல வாசம் பார்த்திங்க அப்படி இருந்தது. திறந்த உடனே அது கப்புன்னு வாடடிக்கி. அப்படி நெய் வாடை நான் பார்த்ததே இல்லைங்க. அவ்வளோ பியூராக இருந்தது. அதுவும் இல்லாமல் தண்ணியாக இருந்தது, நல்லா இருந்தது. அந்த நெய்யத்தான் எடுத்து இப்போ ஊற்ற போகிறாங்க. இப்போ பாருங்கள், அந்த வாளியை திறக்கும் போதே அவ்வளோ ஒரு வாசனைங்க. இதுதான் பியூர் நெய்யாக அது என்னென்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் நல்ல வாசனையாக இருந்தது. இல்லை கோயிலுக்காண்டியா சாமிக்காண்டியா அந்த வாடையான்னு தெரியாது. அவரோட அருளும் இருக்கு இல்லையா. அப்போ அந்த இதை எடுத்து 3 அந்த நிறைய தண்ணி ஊற்ற சொன்னாங்க. ஆனால் கரெக்டாக 3 கிளாஸ்லேயும் ஒரு கிளாஸ்லேயும் நிறைஞ்சிருச்சு. அந்த ஊற்றுறான் பாருங்க, மெதுவாக ஊற்றுங்க அப்படின்னாங்க. மெதுவாக ஊற்றிக்கிருந்தான் என் தம்பி. அது எங்கள் அக்கா பையன் ஊற்றிக்கிருந்தான். அந்த ஊற்றுறது உங்களுக்கு தெரியும். அப்புறம் சாமியை நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சோம். சூப்பராக அலங்காரம் பண்ணுறதுல எங்கள் அக்கா அடிச்சுக்கிட ஆளே இல்லைங்க. அவ்வளோ அலங்காரம் பண்ணி அழகாக வச்சுருந்தா. அவங்க குலதெய்வமாக இருக்கட்டும், அவரை கும்பிட்டுட்டு தானே எல்லாம் கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டுக்கு இருந்தாங்க. ஆனால் ஐயப்பன் அப்பா, என் அப்பனை பார்த்தாலும் சரி அம்புட்டு அழகாக இருந்தார். அவ்வளோ ஒரு அழகு, நம்ம சொல்லவே வேண்டாம். அப்புறம் அந்த இது மேலே ஒரு இது மணிக்கு பிளாஸ்டிக் மானி என்னது ஒன்று வச்சு அடைச்சிட்டாங்க. இந்த மானிக்கு போட்டு மூடி போட்டுட்டு அது சரியாக ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நெய்க்கு வெளியே வந்துடும் இல்லையா. அதனால் அது மேலே ஒரு சூடத்தை வச்சு இந்த அது என்னதுன்னு தெரில, ஒரு மரக்கலரில் இருந்தது. அதை எடுத்து அது மேலே வச்சு அப்படியே இது பண்ணாங்க. இப்போ தெரியும் பாருங்கள் அந்த வீடியோவில். அது என்னதுன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். எனக்கு அது என்னன்னு தெரியல, நான் கேட்கல. ஏன்னா அவங்க அடுத்தடுத்த வீட்டுக்கு போய் கட்டணும் இல்லையா, அதனால் நான் ஒன்றும் கேட்கல. அந்த இதை வச்சுட்டு ஒரு செகண்ட் நான் அப்படியே வச்சுட்டு அது லைட்டாக உருவனையும் அதை அப்படியே மேலே வச்சுட்டு அந்த சூடத்தை எடுத்துருவாங்க. பார்த்தீங்களா, அந்த சூடத்தை எடுத்துருந்தாங்க. எடுத்துட்டு மறுபடியும் இது பண்ணி நல்லா தொடச்சிட்டு ஒத்த நெய் கூட வெளியே தெரியாத அளவுக்கு துப்பராக க்ளீனாக தொடச்சாங்க. அந்த சூடத்தட்டு எரிஞ்சுக்கிருக்கு பாருங்கள், இன்னமும் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இதுக்கு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம், அரை மணி நேரம் ஆச்சுங்க. கரெக்டாக அரை மணி நேரம் அவங்க அந்த இதை கட்டி தான். அதுக்கு அடுத்து அவங்க கலட்டுறாங்க. அது நெய்யெல்லாம் ஊற்றி முடித்த பிறகு அதை கலட்டவே செஞ்சாங்க, நான் பார்த்தேன்.
அது எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் பின்ன நின்னேன். என் தம்பி ஒருத்தன் எடுத்து வீடியோவாச்சும் எடுங்கடா, அதை பார்க்கவாச்சும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். நான் பார்த்த மணிக்கு நீங்களும் பார்க்கறதுக்காண்டி உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். மாலை போட்டிருக்கவங்க பொதுவாகவே கோயிலில் வச்சு சில பேர் கட்டுவாங்க, சில பேர் வீட்டில் வச்சு கட்டுவாங்க. ஆனால் இது எதோ குருநாதருக்கு ஏதோ ஒரு இது நடந்தது, ஆக்சிடெண்ட் நடந்ததுனால கொஞ்சம் ஒரு நாள் அங்கிட்டு அங்கே வச்சு நடத்த முடியாதுன்னு சொல்லி வீட்டுக்கு போய் அவங்கள பண்ண சொன்னாங்க. அவருக்கு நடந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் இதாக இருக்கனால செஞ்சு வீட்டுக்கு வந்து பண்ணலாம் அப்படின்னாங்க. அப்புறம் அம்மா தான் வந்து போடணும். ஏன்னா அவருக்கு பிடிச்சது யார்? அம்மா தானே. அதனால் அம்மாவை தான் போட சொன்னாங்க. அப்புறம் வந்து அப்பாவை கூப்பிடும்போதே அவருக்கு சாமி வந்துடுச்சு. அப்போ அவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, நாங்கள் ஐயப்பனுக்கு வந்து கட்டு வந்திருக்கோம், இங்கே வந்து சாமி ஆடக்கூடாது, கொஞ்சம் தம் அடக்கிக்கோங்க அப்படின்னோடனே அடங்கிடுச்சுங்க. அடங்கிட்டாருங்க கருப்புசாமி தான் வரும். அப்படியே அடங்கிட்டு அப்புறம் 3 தடவை கையில் அந்த அரிசி எடுத்து போட்டுட்டு அந்த இருமுடி பையில் போடணும் இல்லையா, எல்லோரும் போட்டோம். அப்புறம் அவன் தங்கச்சி தங்கச்சி புருஷன் போட்டார். அப்புறம் சித்திங்க நாங்கள் போட்டோம். எங்கள் அக்கா மகனுக்கு நாங்கள்லாம் போட்டோம். எல்லாருமே போட்டுட்டு மொத்தத்தால் அவன் கூப்பிட்டான், வாங்க எல்லோரும் வந்து போடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் வந்து நம்ம வந்து நினச்சி காசையும் அதுக்குள்ளே போட்டு விட்டாங்க. எது நினச்சி கொடுக்கமோ அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசையும் போட்டாங்க. நாங்கள் எல்லாருமே, நான் போடலைங்க, எனக்கு கடைசியாக தாங்க தெரியும், அதனால் போடல. அதனால் அப்பா நீ என்னை எல்லாத்தையும் காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் சாமியை கும்பிட்டாச்சு. எல்லோரும் போட்டாங்க, சொல்லக்கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாருமே. எனக்கு உங்களுக்கே தெரியும். அப்புறம் மேலே உள்ள வீட்டுக்கு போகும்போது தான் எனக்கு தெரியும் அந்த காசை பற்றி. கீழே உள்ளது போது எனக்கு நான் வீடியோக்குள்ளே எங்களுக்கு தெரியலனாலும் வெளியே நின்றுக்கிறதேன், அதனால் அவ்வளோவா தெரியல. ஆனால் மேலே போனோடனே அந்த காசு ஏன் போடுறாங்கன்னு சொல்லிட்டு திடீர்னு காசு எல்லாம் கொடுக்கவும் மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. சரி அப்பனை கும்பிட்டா போதாதான், நினச்சாலே அவர் ஓடி வந்துடுவாருன்னு. அப்புறம் இருமுடி கட்டி முடித்தோடனே அவங்க அந்த மாஸ்க்கு கழட்டிட்டு அந்த மூக்கில் கட்டியிருப்பாங்க மாஸ்க்குன்ட்டே, சரி கழட்டிட்டாங்க. அப்புறம் ஐயப்பனுக்கு ஒரு தீபாரணையை காமிச்சிட்டு இருமுடி பையில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அந்த ஒரு தேங்காய் இருக்கு இல்லையா, அந்த தேங்காவை உடைச்சாங்க. 5 தேங்காய் நினைக்கிறேன், 5 தேங்காய் தான் இருக்கும். ஒரு தேங்காவை உடச்சி அவர்கிட்ட வச்சுட்டாங்க. அந்த உங்களுக்கு தெரியும் வச்சுட்டாங்க. அப்புறம் வந்து வச்சுட்டு தேங்காய் வச்சுட்டு அப்புறம் வந்து தம்பிக்கு வந்து தலையில் அதை தூக்கி வச்சுட்டு 3 சுற்ற சொல்லுவாங்க. சுற்றிட்டு அப்படியே வாங்கி கால் படாத இடத்துல வச்சிடணும். அதுக்கடுத்து வந்து நாங்கள் மறுநாள் வந்து குருநாதர் வந்து அவர் வந்து மறுபடியும் மறுநாள் நைட்டு அவர் வரணும். வந்து அவர் தூக்கி வச்சு அப்படியே வெளியே கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவார். அப்புறம் நம்ம போகணும். அடுத்த வீடியோ அதுதான். இப்போ வந்து இந்த வீடியோவை பாருங்கள். அடுத்த வீடியோ நெக்ஸ்ட்டு பார்ட்டில் பார்ப்போம். இப்போ வந்து அந்த வச்சுட்டாங்களா, அதில் என்னது போர்வை இருக்குது, இருமுடி இருக்குது, அப்படியே வச்சு சுற்றுவாங்க. சுற்றின உடனே அப்படியே இறக்கி கால்படாத இடத்துல வச்சுருங்க. அப்போ நாளைக்கு வரும்போது கொண்டு வாங்க அப்படின்னாங்க. நாங்கள் மறுநாள் தான் எடுத்தோம். மறுநாள் நைட் தானே போனோம். நாள் மத்தியானம் கட்டியிருக்காங்க, மறுநாள் நைட் நம்ம போயிருக்கோம். அப்புறம் இவனுக்கு கட்டி முடித்தோடனே மேலே இன்னொரு எங்கள் மாமாவும் என் தம்பியும் போட்டிருந்தாங்க, எங்கள் அக்கா மகனும் போட்டிருந்தாங்க. அப்புறம் அங்கே வேறு போனோம். இந்த வீடியோ எடுத்துகிட்டு அடுத்த வீடியோ வந்து அந்த வீடியோ வரும், இவனுக்கு அடுத்து அந்த வீடியோ வரும், பார்ட் 2 வீடியோ வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் ஆகிக்கிட்டு இருக்கும். பாய்.